மகிஷி தன்னுடைய மகன் சும்மனுக்கு சேவை செய்வான் அப்படின்னு வாக்கு கொடுத்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இவனும் யுத்தத்தை நிறுத்துங்க அப்படிங்கிறான். அசுரர்களோட அரசனா நான் கட்டளையிடுறேன், நீங்க யாரும் மோதக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேர் சண்டையை நிறுத்திட்டாங்க. இதை பார்த்து ரம்மன் கொஞ்சம் நிம்மதியாகிறான். உன்னோட கணவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு சிகிச்சை கொடு மகிஷி அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ரம்மன் கத்துற சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ரம்மன் கொன்றாங்க. மகிஷி அங்க போய் அவங்க கிட்ட நின்று அழுகிறா. உங்களோட வாழ்ந்தது உண்மையான வாழ்க்கை அப்படின்னா எனக்கு வரம் கொடுத்த அக்னி தேவரை வேண்டும். அக்னி தேவன் கணவனுடைய தானும் போறதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்க. அவளை சுத்தி ஒரு நெருப்பு வளையம் உருவாகுது. இவன் சும்மன் வேகமா போய் மகிஷின்னு கூப்பிடுறான். ஏன்னா அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தா அது காப்பாத்தலையே அப்படிங்கிற கோவத்துல எல்லாரும் அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில இளையத்துக்கு அனுப்பிக்கிறாங்க. பார்வதி சிவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சிவன் இப்ப சொல்றாரு, இப்ப என்ன வளவ ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. உடனே இவர் யோசிச்சுட்டு நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துனா அதை நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சிவன் நிச்சயமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பிரிங்கி முனிவரும் கருணாகமா ஒரு மாதிரி வலம் வர ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாலும் பார்வதி அவருக்கே ஆதரவா தான் பேசுறாங்க. ஏன் உங்களோட பக்தர் இவ்வளவு சோதிக்கிறீங்க அப்படின்னு. நான் ஒன்னும் பரீட்சிக்கல பார்வதி, ஆனா என்னுடைய கணமாகணும் அப்படின்னா என்ன ஒரு முழுமையா தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் இல்லையா? பிரிங்கி முனிவர் மாதிரி நீ ஒரு உண்மையை உணர வேண்டியது இருக்கு, அதுக்கு நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் இந்த அம்மா என்னன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாயிரு, விடை கிடைக்கும் கூடி சீக்கிரம் அப்படின்றாரு. பிரிங்கி முனிவரும் சிவனை மட்டுமே வலம் வரதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வர முயற்சி பண்றாரு. ஆனா சிவன் பார்வதி பக்கமா போய் உட்காரவும் அவர் தாண்டி வர முடியல. பார்வதி இப்போ அவர் மேல இருக்கப்பட்டு பிரிங்கி முனிவர் காத்துட்டு இருக்காரு, நான் போகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னோட முழுமையான உருவத்தை நான் அவருக்கு உணர்த்தணும் இல்லையா, அதுக்கு தான் நான் உன்னை உட்கார வச்சிருக்கேன். இந்த அம்மாவால எதுவும் பேச முடியல. பிரிங்கி முனிவர் திரும்ப சிவன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. சிவனும் எந்திரிச்சிடுறாரு கோபத்துல. அவர் சொல்றாரு, நீங்க உங்க கடவுளை வலம் வரதுக்கு முன்னாடி அவரோட உண்மையான உருவத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க வணங்குற உங்க கடவுள் முழுமையான ஆண் இல்ல, அவரோட உடல்ல பாதியா பார்வதி இருக்கா, என்னுடைய உடல்ல சரி பாதியா பார்வதி இருக்கா அப்படின்னு பார்வதி நோக்கி கைகளை நீட்ட பார்வதியும் தானும் சிவனுக்குள்ள பாதியா இருக்கேன் அப்படிங்கறது நிரூபிக்கிற மாதிரி அவர் கைகள் மேல கைகள் வச்சு எந்திரிக்கிறாங்க. நீங்க வணங்குற உங்களுடைய கடவுள் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சிவன் உறுதியா சொல்றாரு. பிரிங்கி முனிவரும் சாலிக்காம என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறாரு. அதுதான் உண்மை, ஆணோட சரிபாதி பெண். கடினமான ஆண்களுக்கு கூட இலகிய பெண்ணோட மனசு இருக்கும், இது பெண்ணுடைய குணத்துல இருந்து அவங்களுக்கு வர்றதா அப்படிங்கிறாரு. பார்வதி இதை கேட்டுட்டு மகாதேவான் அவங்களும் ஆச்சரியமா கேட்க சிவன், ஆமா பார்வதி, இந்த உண்மையத்தான் நான் உனக்குமே உணர்த்த விரும்பினேன். நீ என் பக்கத்துல மட்டும் கிடையாது, என்னுடைய உடல்ல சரிபாதி நீதான். பார்வதி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகாதேவர் என்ற இந்த இறைவன் உண்மையிலே அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே அர்த்தநாரீஸ்வரர் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கறாங்க. எல்லாருமே வணங்கி நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.